தகப்பனே. ஜீவ பலியாக எங்களை காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அப்பா அங்கீகரிக்கிறவராக இருக்கிறீர். உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் கழுவி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை நீர் சுத்திகரிப்பீராக அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விசை கத்தாவை இந்த நாளிலே அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் அப்பாத்திரவனாக இருக்க அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக. ஓ தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற ஆவியானவர் இந்த நாளில் எல்லா தடைகளை உடைப்பீராகப்பா. ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான காரியங்கள், வானமண்ட பொல்லாத ஆவிகள், இயற்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஈடுபட்டு போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல், ஆராதனை, செய்தி நேரங்கள், காணிக்கை நேரங்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெப நேரங்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உள்ளே வருகிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை விடுதலை. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம். ஓ பலவீனத்தோடு உள்ள வருகிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகா பிரசன்னம், மகா கிருபை இந்த நாளிலே எங்கள் மேலே வந்து அமரட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை தருவீராகப்பா, சுகத்தை தருவீராக, பலனை தருவீராக. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகத்துவமான தேவன் இந்த நாளிலே தம்முடைய மகிமையை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீராக தகப்பனே. எல்லா துதி கன மகிமையில நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக தகப்பனே. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை பாடுவோம், உயர்த்துவோம், நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்களை நினைத்து நாம் பாடி துதித்து நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாக பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பாதுகாத்தார், அரவணைத்தார், நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த நாளிலே அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை, ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவனை சந்தோஷமாக பாடுவோம், உயர்த்தி பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். தேவன் அந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஸ்தோத்திர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபடுகிறவராக, பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு நம்மை ஸ்தோத்திரம் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நல்ல சத்தமாய் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். சத்தமாக சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம்.
மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி. ஒளி தரும் கண்களோ சுடர் தரும் பாதங்கள் பெருவெல்ல இரைச்சல் சத்தம் வழக்கர வல்லமை. ஒளி தரும் கண்களோ சுடர் தரும் பாதங்கள் பெருவெல்ல இரைச்சல் சத்தம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர் துதிகளை சிறந்தவர் அழகில் சிறந்தவர் துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். பாடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி. கைகளை தட்டி பாடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை தொழுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. இயேசு ஒருவரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். கீதங்கள் பாடி துதித்திடுவோம். கீதங்கள் பாடி துதித்திடுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு துதி கனம் மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு. கைகளை தட்டி சத்தமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர்.
கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு நிறைந்த தேவன், அவர் நம்மளை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை நடத்துகிற தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறவர், உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்திருக்கிறார், தலைமுடிகளை எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அன்பாய் ஆதரிக்கிறார், அதிசயமாய் நடத்துகிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறைவதே இல்லை, குறைவதே இல்லை. காரணம், அவர் அவ்வளவு என்னை நேசிக்கிறார், அவ்வளவு என்னை அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார், இன்னும் அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். உலகம் வெறுத்தாலும், உறவினர்கள் வெறுத்தாலும், அவருடைய அன்பு மாறினாலும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு கர்த்தருடைய அன்பு. சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே தந்து இரத்தத்தையே சிந்தி அவர் நம்மளை நேசித்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே நான் உம்மை உயர்த்துவேன், இயேசுவே என் வாழ்நாள் எல்லாம் நான் உம்மையே நான் ஆராதிப்பேன். இது மட்டும்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மையே உயர்த்துவேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கினது உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கர்த்தருடைய கிருபை, எல்லாமுடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளில? அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தி இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருப. நல்ல சத்தமாய் பாடலாமா? கைகளை தட்டி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. சத்தத்தை உயர்த்தி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கைகளை தட்டி பாடும். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். நீதிமானாய் மாற்றி
மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், சத்தமாய் தேவ கிருபையால் நிலை. கைகளை தட்டி பாடலாமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. எனக்கு வல்லமையை கொடு உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஓ கிருபை கிருபை கிருபை. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய கிருபை உயர்த்துவோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். ஓ கிருபை 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 கிருபை. ஓ கிருபை உங்க கிருபை உங்க கிருபை. வாழ வைக்கிற கிருபை, சுமக்கிற கிருபை, நடத்துகிற கிருபை. வாயை திறந்து சொல்லுங்களே கிருபை என்று. கிருபை 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 கிருபை. கிருபையா கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. கிருபையே கிருபை 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 கிருபை. ஓ ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கைகளை தட்டி ஆண்டவருடைய கிருபையை உயர்த்தி பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஓ உம்முடைய கிருபை மாறாத கிருபை,
உம்முடைய கிருபை அரவணைக்கிற கிருபை, உம்முடைய கிருபை எங்களை உயர்த்துகிற கிருபை. ஹalleluya. சத்தமா கிருபை 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 கிருபை. உங்க கிருபைதான் எல்லாமே. பலவீனத்தை தாங்குவதற்குடைய கிருபை, பிரச்சனைகளை தாங்குவதற்குடைய கிருபை, போராட்டத்தை தாங்குவதற்குடைய கிருபை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. ஆமென். அவரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவரே தேவனே நான் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த நாளிலே யாரையும் நம்புவதில்லை, யாரையும் நான் நம்ப போறதும் இல்லை. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மேலே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர்தான். உலகத்தை நம்பினோம் என்றால், மனிதர்களை நம்பினோம் என்றால் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள். நாம் நடு வீதியிலே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் இயேசுவை நம்பும்போது ஸ்தோத்திரம், அவர் நம்மளை கீழே விடுகிற தேவன் அல்ல. அவரை நம்புவோம் இந்த நாளிலே. இயேசுவை மாத்திரம். எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? அவரை மாத்திரம் நம்புவோம், அவரை மாத்திரமே விசுவாசிப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் பதறான், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ நான் செய்யும் கிரியைகளை செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான் என்று அவருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த நாளிலே இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், உம்மையே நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உம்மை நம்புகிற நான் பாக்கியவான். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிவது இல்லை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. சத்தமாய் உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உங்க அன்பையே நம்பியிருப்பே, உங்க அன்பையே நம்பியிருப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பே. இந்த காலை வேளையிலே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை
இருப்பேன். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் மாணி. சொல்லுவோம். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், என் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே சத்தமா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரும் உம் நன்மை மிகுந்திருக்கு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கு. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விடமாட்டார், குடும்பத்தை வெட்கப்பட விடமாட்டார். ஓ, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை. என் இயேசு மட்டும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கையை தட்டி சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். எவ்வளவு சத்தமா பாட முடியுமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் நிலைப்பது நான் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை. சத்தமா சொல்லுங்க பாப்போம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? செய்ய தட்டி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், இயேசுவையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. இயேசுவை மட்டுமே உம்மை நம்புவேன், நான். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் மாணி. நீதானே என் துணையாளி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, என்னை தாழ்வில் நம்மளை நினைத்த தேவனவர். என்னை நினைத்தவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே. சத்தமா கையை தட்டி சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே. ஓ மீண்டுமாய் மீண்டுமாய், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், என் இயேசுவையே நம்பியிருப்பேன். யாரையும் நம்பலப்பா நாங்க, உம்மை நம்புவேன் இயேசையா தகப்பனே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், என் இயேசுவையே நம்பியிருப்பேன், துணையாளரையே நம்பியிருப்பேன், என் கர்த்தரையே நம்பியிருப்பேன், என் அப்பாவையே நம்பியிருப்பேன். இயேசுவை நம்புறவன் மாத்திரம் சொல்கிறவர்கள் கைகளை தட்டி சத்தமாய் சத்தமாய் சத்தமாய், என் இயேசுவை நான் நம்புவேன், நான் கர்த்தரை நான் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. இந்த நாளே உம்மை நம்பி இருக்கிற எங்களை உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய தெய்வங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. நீ இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீ சகாயமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உயர்ந்த தேவன் அப்பா, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. சொல்லுங்க 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 அப்பா. நான் ஒருவரையும் நம்பவில்லை, நான் என் பலத்தை நம்பவில்லை. ஓ ஹல்லேலூயா. நான் என்னுடைய வருமானங்களை நம்பவில்லை, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். காரணம் நீர்தான் என்னுடைய ஆதாரம் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய ஆதாரம் ஆண்டவரே. உம்மை விட எங்களுக்கு வேற காரியம் முக்கியமல்ல அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய தயவு எங்களுக்கு போதும், உம்முடைய சகாயம் எங்களுக்கு போதும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரும் கைமாறாகவும் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு கைமாறு, அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர்தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாமல் இந்த காலை ஆராதனையிலே கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். நம்ம செய்வதெல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதுதான், நாம் செய்வதெல்லாம் கர்த்தரை உயர்த்துவதுதான். அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த இருந்திருக்கிற பயங்கள் எல்லாம் விலகும், வியாகுலங்கள் எல்லாம் விலகும், அச்சமெல்லாம் விலகும். ஸ்தோத்திரம். அவிசுவாசங்கள் எல்லாம் விலகும். இந்த நாளில எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புறீங்க, ஸ்தோத்திரிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற எனக்கு பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை. ஏன்? கர்த்தராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. I will not be shaken because Jesus is with me. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா கையை தட்டி ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் 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 உயர்த்துவோம். ஓ ராஹதா ரகந்தோரி மாலா. பயங்கள் இல்லை, துக்கம் எல்லாம் சந்தோஷமா இந்த காலை ஆராதனையிலே மாறட்டும். கவலைகள் எல்லாம் நீங்கட்டும், பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக கைகளை தட்டி சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தருக்காய் காத்திரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஓ ரஹந்தரதரதரா. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். சொல்லலாமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர்
கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆண்டு வந்த நாளில் நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்கி, நானே உனக்கு கேடகமும் துருகமும், நானே உனக்கு மறைவிடமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட கற்றுக்கொண்டு பாடுங்க. ஆண்டவர் நல்லவர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் உடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கைகளை தட்டி பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் ஜீவனுமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பாடுவோம். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பாடுவோம். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. நல்ல மேய்ப்பர் என் முன் செல்கின்றேன், பசுமையாக நடத்திடுவே. பாடலாமா? என் நல்ல மேய்ப்பர் என் முன் செல்கின்றேன், பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. எல்லாம் எழுது நின்று பாடலாமா? எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற
பெற்ற சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லுங்க, பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். எனக்கு பயமில்லையே எதிர்கால பயமில்லையே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனான. சத்தமாய் என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். கேடகம் நீர் மகிமையும் நீர் சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே 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 ஓ என் கர்த்தர் ஆதரவா. கொஞ்சம் வேகமா கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சத்தமா பாடுங்க பார்க்கலாம். ஆமென். என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா எனக்கு பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. ஓ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே. ஓ கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் இருப்பதினாலே நான் கலக்கமடைய மாட்டேன். மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நிமிர செய்தி. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுனே. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை இயேசுவால் கூடாதது. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் இயேசுவே. உம்மால் கூடாதது. மரித்து மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை மரித்து உயிர்த்தீரையா. மறுபடி வருவீரையா. எனக்கு குருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீ உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே சத்தமா உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே
கைகளை தட்டி இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அப்படி மகிமை நம்மளை நிரப்பும், அப்படி அபிஷேகம் நம்மளை நிரப்பும். ஓ, ஏக்கத்தோடு தாகத்தோடு ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் அவைகளை எல்லாவற்றிலும் மேலும் தம்முடைய வல்லமை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை உண்டாகட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே ஒரு விஷயம் இந்த நாளிலே என்னை நிரப்புவீராக அப்பா, என்னுடைய இருதயத்தை நிரப்புவீராக அப்பா, என் குடும்பத்தை நிரப்புங்க அப்பா. ஓ, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரே ஒரு நிறைவு எனக்கு வேண்டும். உங்க அபிஷேகம் எனக்கு வேண்டும், உங்க பலன் எனக்கு வேண்டும், ஒரு நம்பிக்கை எனக்கு வேண்டும். அசைவில்லாத நம்பிக்கை. என் வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் பரவாயில்ல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் மறந்து விட மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தம் என் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக யுத்தங்களை செய்கிறவர் இந்த நாளிலே உன் அருகாமையிலே இருக்கிறார். உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார், உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ண வந்திருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கரம் இந்த நாளிலே என்னை தொடட்டும். இயேசுவே உம்முடைய கரம் இந்த நாளிலே என்னை விடுதலையாக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கதறினானே. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற நாம் எல்லாரும் அவருடைய பெயரை சொல்லுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்திலே விடுதலை இருக்கிறது, அவருடைய நாமத்திலே பிரசனம் இருக்கிறது, அவருடைய நாமத்திலே விடுதலை, சுகம், ஆரோக்கியம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு வேண்டும் எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நீர் வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஓ ரஹந்தரி ஹந்தரா ஹன்சோ கோதுரி மௌரியா காந்தரா ஓ ரமலாதரா ஷேகாந்தரா பலதரா. I need your presence, oh Lord. உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை அப்பா. உங்க மகிமை என் வாழ்க்கையில தேவைப்பா. என் வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, நீங்க என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. காரணம் என் சந்தோஷம் நீங்க தான், என்னுடைய விருப்பம் ஆசை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க இந்த காலை வேளையில? என்னுடைய ஆசை நீர் தான், என்னுடைய விருப்பம் நீர் தான் ஆண்டவரே. என்னுடைய ஆசை எல்லாம் பணக்காசு இல்லப்பா, என்னுடைய ஆசை சொத்து பதவி அல்ல ஆண்டவரே. என் ஆசை அந்த உலகத்தில் நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் இல்ல 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 அப்பா. என் ஆசை எல்லாம் எனக்காக சிலுவையை சுமந்து மரத்துல நீர் அப்பா பலியானீரே, அந்த இயேசுதான். நீர்தான் எனக்கு ஆசை, நீதான் எனக்கு விருப்பம், நீதான் என்னுடைய தாகம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா இந்த நாளிலே உம்மை வாஞ்சித்து கதறுகிறதே. உராஹந்தரா கந்தரா பூரி ஹாஷே கந்தரா பரா பரா உஷா ஹந்தரா கந்தரா பாலா தியாந்தரா பாலா பாலா ஷாரதரா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவை
இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஓ ஆசையெல்லாம் நீதான், விருப்பமெல்லாமே விருப்பமெல்லாம். ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை. ஓ ரஹஷதரமோரி பாலா கந்தர். ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆராதனை கைகளை உயர்த்தி தேவனுடைய ஓ நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான. இன்னும் ஒரு விசை எல்லாரும் கைகளை உயர்த்தி அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனு. நல்ல கைகளை தட்டி சத்தமாய் கர்த்தருக்கே மகிமை துதி கனம் எல்லாம். ஆண்டவரே நான் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் இடைப்படும் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தேவநாமத்து மகிமையுண்டாகட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். நம்ம வருகிற சனிக்கிழமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபநாள் 25ஆம் தேதி 26ஆம் தேதி தான். எப்பொழுதும் வருஷந்தோறும் இந்த உபவாச ஜெபம் நமக்கு தமிழ் பிரதேசம் நம்முடைய ஸ்தாபனத்தில் 2000 சபைகளும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபநாளை வைத்திருப்போம். 26ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறபடினால சனிக்கிழமை வைத்திருக்கிறோம். நம்முடைய மேற்கு மண்டலத்தில் 10 சபைகள் நமக்கு இருக்கிறது. எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் அங்கே வந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பார்கள். காலையில் சரியாக 9 மணிக்கு இந்த ஜெபத்தை ஆரம்பித்து 1 மணிக்கு என்ன செய்ய இந்த ஜெபத்தை முடிப்போம். மதியம் நமக்கு இங்கே உணவு ஒழுங்கு செய்யப்படும். ஆகவே நம்ம எல்லோரும் தயவுசெய்து நீங்கள் வராமல் இருக்காங்க. அநேக சபை மக்கள் வெளியில் இருக்கக்கூடியதான தாரமங்கலம், கடையம்பட்டி, ஓமலூர், மேச்சேரி, ஸ்டீப்லாண்டு, தொட்டில்பட்டி, மேட்டூர், ஜெரண்டாபுரம், எடப்பாடி, இப்படி பல பகுதியில் இருந்து அவர்கள் சரியான நேரத்துக்கு 9 மணிக்கெல்லாம் வருகிறார்கள். அவ்வளோ தூரத்திலிருந்து பிரயாணப்பட்டு நீங்கள் அப்படி நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பொல்லாத ஆவி. ஆண்டவருக்கு கனவீனம் பண்ணக்கூடாது. ஆராதனையானாலும் சரி, ஜெபமானாலும் சரி, கடவுளுக்குரிய காரியங்களில் ரொம்ப சின்சியராக இருக்கணும். கை வைத்து ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. ஒரு சிலர் 6:30 இங்கே வந்துடுறீங்க. எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. உயிரே ஆண்டவருக்காக தான். அப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. 7 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடணும்.
அப்படி ஒரு வெறியாக இருக்கணும் ஆண்டவர் மேலே. தூக்கத்தை விரும்பினால் என்ன செய்வாய்? தருத்திரனாவாய். குளிர் வரதான் செய்யும். என் பேர குழந்தை பாருங்கள், கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்துடுது. உள்ள பால் கொடுக்கிற குழந்தை தூக்கிட்டு வந்துடுறோம். சிறு வயசுலேருந்து அப்படி பழகணும். பிள்ளைகளையும் அப்படி அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். உலகம் நம்மளை காப்பாற்றாது, கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுவார். 10 மணி ஆராதனையாக 10 மணிக்கு வந்துடணும். 9 மணிக்கு உபவாசமாக 9 மணிக்கு வந்துடணும். சுறுசுறுப்பு உள்ள கை செல்வத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். ஆராதனையும் தவற விடக்கூடாது. 52 வாரமும் ஆராதனை இருக்கணும். கண்ட இடங்கள்லாம் போய் பலி செலுத்தக்கூடாது. கண்ட வீட்லையும் போய் சோறு தூங்க மாட்டோம். உனக்குன்னு ஆண்டு குறித்திருக்கிறதான சபையில் தான் கர்த்தர் இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். இது என்னுடைய கணவன், சாக வரைக்கும் அவரோட தான் பொழப்பு. இது என்னுடைய மனைவி, சாக வரைக்கும் அதுதான், அவள் தான் எனக்கு. இது என் பிள்ளைங்க, சாகு வரைக்கும் இதுதான் என் பிள்ளைங்க. இது என் குடும்பம். இதே போல இது என் சபை. எல்லாரும் சொல்லுங்க, இது என் சபை. இங்கே தான் வந்து நம்ம ஆராதனை பண்ணணும். எங்கே வெளியில் போனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒடியாந்துடணும். கை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். பள்ளிக்கூடமும் அப்படி தான். எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற? நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற. வாத்தியார் கேட்குறாரு, ஏம்மா நீ போன வாரம் வரல? இல்லை, நான் எங்கள் ஊருக்கு மெட்ராஸுக்கு போயிருந்தேன், அப்படியே பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருந்துச்சு, நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒழுக்கமுள்ள இவைகளோ, அதுக்காக தான் பைபிளை வாசிக்கணும். வருஷத்தில் ஒரு முறை, நீங்களாம் 2 முறையாவது வேதத்தை வாசித்தா தான் புரியும். வாத்தியார் சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு வர நல்லது, நான் சொல்லித்தரேன் உனக்கு. ஆனாலும் நீ புத்தகத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். பைபிளை படித்தாதான் உபதேசம், வசனம், சத்தியெல்லாம் விளங்கும். அது படிக்கலை அப்படின்னா குருடை. அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கண் என்ன செய்துட்டான்? குருடாக்கி போட்டுருவான். இது அறியாத படிக்கு. என்ன அறிஞ்சிட்டா நீ வாழ்ந்துருவ. அதனால் நீ அறியக்கூடாது என்பதற்காக வெறுப்பையும் கசப்பையும் பலவிதமான தடைகளையும் உண்டாக்கி போட்டுருவான். கோபத்தையும் எரிச்சலையும் விருப்பமல்ல நிலைமையை உண்டாக்கி விட்டுருவான். அதனால தான் பிசாசின் தந்திரங்கள், அவைகளுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட என்ன செய்வான்? ஓடி போவான். நம்முடைய சரீரம் அப்படிதான். நான் ஆகாதனம் போகாத படிக்கு சரீரத்தை ஒட்டிக்க என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன் சொல்கிறேன். எங்கள் போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல். நான் என்ன யோசிக்கிறேன், இதுதான் அரண். ஆமாம், இதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தை கொண்டு நிர்மூலம் பண்ணணும். கை வைத்து ஆமேன் சொல்வோம். ஆமே. அப்போ சனிக்கிழமை எல்லாரும் எத்தனை மணிக்கு வரணும்? சத்தமாக சொல்லுங்க. 9 மணிக்கெல்லாம் உள்ள உட்காந்து முட்டி போட்டு நல்ல முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கத்தரி ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை நீ தரணும். வருமானத்துக்கு ஒரு வழியை நீர் உண்டாக்கணும். எனக்கு ஒரு சுகத்தை நீங்கள் தரணும். என் வீட்டை குடும்பத்தை கட்டி எழுப்பணும். என் தகப்பனை ரட்சிக்கணும். இந்த வருஷத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும். என் பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் திருமணமெல்லாம் நடைபெற நீர் வழியை திறக்கணும். அல்லேலூயா. இப்படி எப்படியோ அவ்வளோ நிறைய இருக்கு. கண்ணை மூடி நல்லா உட்கார்ந்து தேவ சமுத்திர முழங்கால் பெற்று கத்தரி ஆவியில் நிரம்பி ஆமேன் தடைகளை தகர்த்து பிசாசின் கிரிகளை அழித்து எல்லா நன்மையும் சுதந்திரிக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆமேன் சொல்வோம். அரசியல்வாதிகள் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது. இணையின பந்துக்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவர் தான் நம்முடைய எல்லாத்துக்கும் பரிகாரி. அவர் தான். அதனால தான் எட்டியப்படாமல் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஜெபம் பண்ணார். பலத்த சத்தத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணார்? வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிற நோக்கி அப்படி ஜெபம் பண்ணினார். கையை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் தோத்திரம். இதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணினார். யாக்கோபு அப்படி ஜெபம் பண்ணினார். சோத்திரம். நீர் என்னை ஆசீர்வாதத்தில் உள்ளையா நம்ம போக என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். சோம்பலை விரட்டிடணும். அல்லேலூயா. நாயை விரட்டுற மாதிரி விரட்டிடணும். சோம்பல், இந்த தூக்கம், அந்த நிர்விசாரம், அசதி, அச்சாக்கிறத, கடவுளை தேடுறதில்ல. நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லுங்கள்? கடவுளை தேடுறதில்ல சொல்லுங்கள்.
அவர் தேடுறதில், வசனத்தில் கேட்குறதில், ஜெபிக்கிறதில் ஆராதனைக்கு வருமா? அப்படி தான் நல்லா வந்த நேரம் முதல் கொண்டு கையை தட்டி பாட்டை பாட்டி என்னை நிரப்புங்க ஆண்டவர். எவ்வளவோ எத்தனையோ வருஷம் இந்த பூமியில் வாழ்கிறோம். நம்மளால், நம்ம அறிவால், நம்ம ஞானத்தினால, நம்முடைய ஓட்டத்தால் என்ன சாதிக்க முடியுது? ஒன்றுமே முடியாது. அவரும் அதான் சொல்லிக்கிறேன், என்னால் என்று உங்களால் ஒன்று செய்ய கூடாது. வந்து கொஞ்ச நேரம் தான் ஆராதனை. நமக்கு நல்ல ஆவியில் நிரம்பி பாட்டை பாடி அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி வேர்த்து விறுவிறுத்தை கலைச்சி நல்ல பலத்தெல்லாம் ஆண்டோடு கொடுத்துடணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தோத்திரம். முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும். வெளியில் இருக்கிறீங்களா? அப்படிதான். அல்லேலூயா. ஆமாம், அங்கே ஆவியில் நிறையணும். தோத்திரம். அப்படிலாம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். அவரும் அதான் சொல்லித்தராரு. இப்படி தான் நீங்கள் ஆராதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் அவரையே ஆராதிக்கணும். சமரியா ஸ்திரீக்கிட்ட ஏசாத்தான் சொல்கிறார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் என்ன செய்யும்? வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். எப்படிலாம் ஆராதிக்கணும்னு அவர் அழகாக சொல்லி தந்திருக்கிறார். கை வைத்து ஆமேன்னு சொல்லுவா. ஆமேன். அப்போ சனிக்கிழமை வருவான். சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வரணும்? அப்படியே வேலைக்கு போனேன் மாஸ்டர். காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், போகலான்னு வந்துடலான்னு போனேன். எப்படியோ வேலையில் அகப்பட்டுட்டேன். எட்டியாவது பார்த்துட்டு போயிருந்துட்டு கரெக்டாக மணி 12:30 வந்துட்டேன் மாஸ்டர். எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த பந்திருக்கிட்டு நின்றுக்கிட்டு தட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் அப்படி பரிமாறிக்கிட்டு அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் செல்லுங்களும் ஆஃப் பண்ணி போடுற நைட்னு பொல்லாத பேயே இந்த செல்லு தான். காலையிலேயே 9 மணிக்கெல்லாம் அங்கே வருவதுக்கு ஆயத்தப்பட்டுருணும். ஆமேன். பிசாசு அறிவிப்பு கேட்க விட்டுருவான். திங்கக்கிழமைலேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிப்பான். ஆமேன். எப்படியெல்லாம் ஜெபத்துக்கு நீ போகக்கூடாது, அவ்வளோ தடையும் உண்டா பண்ணுவான். அது ஜெயிக்கிறது யாரு? அதை மேற்கொள்றது யாரு? நம்ம தான். ஆமேன். தோத்திரம். அதனால் 10 மணி 9 மணிக்கு இத்தனை பேர் வந்து உட்காந்துக்கணும். தோத்திரம். வெளியிலேருந்து வருவாங்க, தாரமங்கலேருந்து காடையம்பேட்டிலேருந்து வருவாங்க. என்னடா உள்ளே உட்காரத்துக்கு இடமே இல்லையா நமக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படணும். போன முறை அதை தாரமங்கலத்துக்காரன் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் வேனை கொண்டு நிப்பாட்டிவிட்டாங்க. நம்ம விசுவாசிகளை பார்த்தா ஆளையே காணோம். நான் நினச்சேன் காக்கா குருவி தூக்கிட்டு போயிருச்சா, கழுகு தூக்கிட்டு போயிருச்சா. நானும் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன், அறிவிப்புலாம் சொல்கிறேன். காதெல்லாம் அந்த மக்களுக்கு இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்பிடணும். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புறோம். நீங்கள் தான் அதுக்கு பிரயாசப்படணும். நான் சொல்ல தான் செய்ய முடியும். கடனே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யணும். பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கு வழியை கர்த்தர் உண்டாக்கிடணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் நீங்கள் அப்படி பிரயாசப்படணும். பாருங்கள். அப்படியெல்லாம் இயேசுவை பின்பற்ற நிறைய சகோதரிமார்கள் இருந்திருக்கிறாங்க. பிள்ளையன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லது. இயேசுனார் அவர் மெய்தான் ஆண்டவர். ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் கோவப்படலை. உபதேசம் அப்படி வரும். வசனம் அப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் வாசித்தாலும் அப்படி தான், நான் வாசித்தாலும் தான். நீங்கள் நின்று இங்கே வந்து பேசினாலும் அதே தான், நான் பேசினாலும் அதே தான். எனக்கும் கேட்கறதுக்கு நீங்கள் இங்கே வந்து நின்று பேசுனீங்களா, இந்த வசனத்தை பேசுனீங்களா, மனசுக்குள்ளார என்ன செய்யும்? அது இடிக்கும், உயிர்ப்பிக்கும், கட்டும், எச்சரிக்கும். அல்லேலூயா. யார் ஊசி போட்டாலும் வலிக்கும். ஆமாவே இல்லையா? ஐயா டாக்டரு ஊசி போட்டால் என்ன செய்யுது? வலிக்குது. சரி, நீ டாக்டர் யாரு, நீ ஓடு. வலிக்குமோ வலிக்காத? யாரும் ஊசி போட்டு. ஆனால் அதுக்கு பிறகு சுகம் வந்துடும். ஆமாம், பரவாயில்ல, ஊசி போட்டு நல்லா ஆகி போச்சு. பரவாயில்ல, வசனம். இந்த வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு அற்புதத்தை செஞ்சு விட்டார். கை வைத்து ஆமேன் சொல்லுவா. ஆமேன். உடனே அவளை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு என்ன செய்ய கிடப்பது ஆக கிடப்பது. உடனே அவள் பிள்ளை சுகமாயிட்டா. கை வைத்து அல்லையிலே சொல்வாளே லோய். அப்போ சனிக்கிழமை வருவோம். எத்தனை மணிக்கு வரணும்? இந்த பிள்ளைங்கள்லாம் எத்தனை மணிக்கு வரணும்? நேற்று லீவு தானே, சனிக்கிழமெல்லாம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் வீட்டில் தானே இருந்தீங்க. அப்போல்லாம் யாரெல்லாம் தோத்துறோம் வந்திருக்கணுமல்ல ஜெபத்துக்கு. லீவ் விட்டா சனிக்கிழமை எல்லாரும் உபவாசம் கொடுத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி வச்சுடணும். பாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பள்ளிக்கூடம், அப்புறம் டியூஷனு. யாரும் மாதிரி சண்டை போடுறதில்ல. அல்லேலூயா.
அதில் கவனம் செலுத்துகிற மாதிரி பள்ளிக்கூடம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது தப்புன்னு சொல்லலை, பள்ளிக்கூடத்தை அனுப்புறது இதுதான் பரலோகத்தை நம்மளை கொண்டு போகும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். சரி, இப்போ இதில் கவனம் செலுத்தி மறுபடியும் திரும்ப வருவோம். வர சனிக்கிழமை எத்தனை மணிக்கு ஜெபம்? எத்தனை மணிக்கு? எல்லோரும் எத்தனை மணிக்கு வரணும்? ஆமாம், கரெக்டாக 8:45 உள்ளே உட்காந்துக்கிறணும். அப்படி உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணணும். சரி, இப்போ வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தோத்திரம். நம்ம தான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். வசனத்தை கேட்கும் போது நீங்கள் தீர்மானம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் 30 கிலோ அரிசி வாங்கி தரப்போகிறேன், நான் 6 கிலோ பருப்பு வாங்கி தரப்போகிறேன், நான் உப்பு வாங்கி தரப்போகிறேன், நான் கத்திரிக்காய் வாங்கி தரப்போகிறேன், நான் வெண்டைக்காய் வாங்கி தரப்போகிறேன், புடலங்காய் வாங்கி தரப்போகிறேன். அல்லேலூயா. ஆமேன். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீர்மானம் பண்ணி அம்மா வந்து வைக்கும்போது எல்லோரும் எந்திரிச்சுன்னு நாங்கள் 25 அப்படி 10 பேர் 20 பேர் பாருங்கள். விற்கிற கோயிலுக்கு நான் சிறு வயசுலாம் பார்த்துருக்குறேன். ரசிக்கப்படாத போது ஆண்டவா சோறாகி போடுவான் வெறித்தனமாக அந்த பேய்களுக்கு. இந்த பழனி கோயிலுக்கு போகிறவன் பார்த்தேன், வழிநடுக்க சோறு போடுறான். எந்த பூசாரி போய் எனக்கு சோறு போடுன்னு கேட்டான். இவங்களுக்கெல்லாம் பக்தர்களாம் கொடுன்னு அதுக்கு போட்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். சிம் ஃபேக்ட்ரி வித்துப்பிட்டான். தெரியுமா உங்களுக்கு? நான் பார்ப்பேன் அந்த பெரிய ரோட்டில் ஐசிஎல்னு போட்டு சோறாக போடுவான் பக்தர்களுக்கெல்லாம். ஆண்டு பார்த்தாரு, விற்கிறவங்க பெருகிடத்தில் என்ன பருகும்? வேதனை பருகும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை லாஸ் ஆகி போய் எல்லாத்தையும் வித்திஞ்சு விட்டான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. கொடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் தருவார். கைவை தாமை சொல்லுவாமே. சரி, இப்போ கவனிங்க, வசனத்தை கவனிங்க. போன வாரம் உங்களுக்கு நான் நல்ல ஒரு செய்தியை கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வர காலம் எப்படிப்பட்ட காலம்? குறுகிய காலம். எப்படிப்பட்ட காலம்? இனி வரும் காலம் மிகவும் குறுகிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அப்புறம் கொடிய காலம். இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம். கொடிய காலம். இந்த கொடிய காலத்தில் என்னென்ன கொடிய காலம் பார்த்துட்டு கொடிய காலத்தில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிடுவோம். வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், வேஷத்தை தரித்து அதன் பலனை எப்படி மறுதளிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் விட்டு என்ன செய்ய வேலகன் இருக்கு. அப்ப கொடிய காலங்களில் இப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடிகிறது. அப்பவே 2000 ஆண்டுக்கு முன்னாடியே பவுல் இதை எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ 2000 வருடம் போயிடுச்சு. அப்போ இனி இந்த காலம் எவ்வளோ கொடிய காலம்னு பார்த்துக்காங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை என்ன செய்திருவாங்க? மறுதளிக்கிற கூட்டம். இப்படி இன்னைக்கு இந்த பூமியில் என்ன செய்கிறதுனா மக்கள் அப்படி இருக்கிறாங்க. எதுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறதுனா, இந்த கூட்டத்தில் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ ஜனமாய் இருக்கிறோம், அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ பிரியர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். கைவை தாமை சொல்வாமே. நம்ம இந்த இதுக்கும் நமக்கு சம்மதம் இல்லை. ஆனாலும் கடைசி கடத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். சரி, இப்போ அடுத்தது பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடு உண்ட 1 தீமோத்தேயு 4 பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்திருவான்? கவனிக்கணும். இது கொடிய காலம். 10 வருஷம் சபைக்கு வருவான், ஆளு காணாமல் போயிடுவான். அதனால தான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப எப்படி இருக்கணும்? முடிய பருந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கைவே தாமின் சொல்வாமே. எப்படி சொல்லுங்க? முடிய பரிதமும். அப்போ இந்த கொடிய காலத்தில்
இப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போகிற இந்த மாதிரி நாட்களிலே விசுவாசத்தை விட்டு விலகி போகாம நம்ம விசுவாசத்தில், உபதேசத்தில், வசனத்தில், சத்தியத்தில், எல்லாரும் சொல்லுங்க எப்படி? உபதேசத்தில், வசனத்தில். சிலர் என்ன சொல்லுங்க, இயேசு விட்டு நான் விலகலையாம்பா. கவனிக்கணும், இயேசுவையும் உபதேசத்தையும் வசனத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. கைவேதாமன் சொல்வாமேன். அப்போ உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நாம் இயேசுவையில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். வசனத்தில் ஒரு சகோதரி சொல்றா, நீ சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. இப்போ உடனே அவர் சொன்னாரா, கடவுள் பரவாயில்ல, நீ நல்ல சகோதரி, அப்படி சொல்லலை. அப்படியானா என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். நீ என்னை புகழ்ற, அதை விட மேலானது அவனுக்கு சொல்லித்தரேன். என்ன தெரியுமா? எனக்கு அல்லேலியா சொல்றது, ஆமேன்னு சொல்றது, இயேசுவேன்னு சொல்றது, தோத்திரன்னு சொல்றது, நல்லவர்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ நல்லவர் என்ன சொன்னாலும் நான் நல்லவர் தான். சொல்லாமல் போனால் நான் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் தான். ஆனால் என்னை நீ நல்லவர்னு சொல்ற, அதை விட நான் உனக்கு சொல்லித்தரது ஒன்று என்னன்னா, என் கற்பனைகளை கைக்கொள். ஆமேன். கற்பனைகளை கைக்கொள்கிற அதிக. அப்போ பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், இதுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி வஞ்சகத்தின் ஆவிகள் என் விசுவாசத்தை பாதிக்காத அளவுக்கு எனக்கு பலன் தாரும். என் பிள்ளைகளை பாதிக்காத அளவுக்கு எனக்கு என்ன செய்ய பலன் தாரு. சின்ன குழந்தையா இருக்கும்போது பிள்ளைகள்லாம் சபைக்கு கூட்டி பயந்து வந்துருங்க. மீசை வந்துருச்சு, தாடி வந்துருச்சு, கொஞ்சம் முடியெல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் காலேஜுக்கு சேர்த்து விட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க சர்ச்சைக்கு வராது, பாப்பான்னு விடுது. போமா வேலையை பாரு, நீ முன்னாடி போன என்ன வர, பையன் வளர்ந்துட்டாயா, ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குதையா. ஏன்? சிறு வயசுலே தான். அதான் வசனம் சொல்லுது, உபாகம புத்தகத்தில் உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து என்ன செய்யணும்? பேசுவாயாக, நிலவகாலே எழுதுவாயாக, பிள்ளைகளுக்கு கருத்தை என்ன செய்வாயாக? போதிப்பாயாக. பிள்ளையின் நெஞ்சில மதியின ஒட்டி இருக்கும் பெரும்பால் என்ன செய்ய? அகற்று. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும் சின்ன வயசுலே இருந்து. கைவேதாமே சொல்வாமே. சரி, அப்ப வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அப்ப இருக்க உலகத்தில் இதெல்லாம் அந்த ஆவிகள் என்ன செய்கிறது இருக்கு. அடுத்த வார்த்தையை பாருங்க, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அப்புறம் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தோடு என்ன செய்திருவான்? வேலைக்கு போயிடுவா. பிசாசின் உபதேசங்கள்லாம் இருக்குது உலகத்தில். சரி, இப்போ 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டங்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரையித்திருக்க கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். வசப்படுத்திக் கொள்வார்கள். இப்படிலாம் இருக்கு. இப்ப கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மக்களும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறாங்க. அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். கைவை தாமேன்னு சொல்லுங்க. ஆமே. இங்கேயா பிள்ளை காணோம், பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளையை காணோம். ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா ஐயா மிட்டாயை கொடுத்து, அல்லேலூயா, பாப்பா என்ன செய்ய, சாப்பிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நான் நினைச்சேன் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சால் மாதிரி தான் நினைச்சேன். எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பிள்ளைய எப்படியாவது நான் என்ன செய்திருப்பேன். ஆமாம், நான் உஷாராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நான் ஏதோ நீங்கள் தான் அனுப்பி வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். கடைசியில் பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்து கடத்திக்கிட்டு போயிட்டான். எப்படி சொல்லுங்க? பத்தியா, இன்னைக்கு இருக்கு கஞ்சாவு. அங்கே ஸ்கூல் கேட்லேயே கஞ்சா வச்சுக்கிட்டு பொட்டனா வச்சுக்கிட்டு டிப்டாப் ஆள் நின்றுட்டு இருக்குது, ஆணும் பெண்ணு நின்றுட்டு இருக்குது. அதனால தான் பையன் கஞ்சாவுக்கு அடிமையாக ஏறுறான். போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன், கூட்டிகிட்டு போயிருந்தார் ஒரு ஐயா, நம்ம சபைக்கு ஒரு ஐயா. வீட்டுக்கு ஜபத்துக்கு வாங்கியான்னு 21 வயசு பையன் கேஎஸ்ஆர் காலேஜில் படித்து நல்ல போதையிலே செத்து போயிட்டான். அவரும் போதை. அப்போ இங்கே அதனால தான் இங்கே வசனம் எப்படி இருக்கு தெரியுங்களா? தோத்திரம். இவர்கள் நட்டப்பட்டு போயிடுவாங்க. எப்ப? எச்சரிக்கை இராத போது, ஜாக்கிரதை இறக்காத, அது இல்லாத போது விசுவாசம் போச்சு.
அதனால தான் பவுல் சொல்றாரு, உனக்குள் வாசம் பண்ணுகிற அந்த நற்பொருளை வசனத்தினாலே, உபதேசத்தினாலே, ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே, இவ்விதமான ஜாதி பிசாசு சொல்லுங்க, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகாது. பிள்ளைய தாக்கிறோம், கணவனை தாக்கிறோம், அது வான வராது, எதிர்த்து பேசும், எலும்பனா எலும்பாது. சோம்பேலின் ஆவி, அசதியின் ஆவி, பலவீனமான ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி தாக்கிறோம். அது எப்படி துரத்துவது? இல்லை லூயா, தோத்துறோம். பிள்ளைய தெருபல கூட்டிகிட்டு போனா ஐயா, நாய் வந்து கட்டிக்க வந்துருச்சு. நான் என்ன பண்ண, பக்கத்தில் ஒரு தடி கிடந்தது, தடி எடுத்தது நான் என்ன செய்துட்டேன், விரட்டுன்னு. இதே போல தான் நாய்களை விரட்டிடணும். எப்படி விரட்டுறது? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அன்று என்ன செய்யாது, போகாது. அதனால தான் சனிக்கிழமை 9 மணி உட்கார்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் அக்கினி என்ன செய்யும், போடும், கணவன் அக்கினியை போடும். எழும்பி ஜெபமே பண்ண மாட்டேங்கிறார். அல்லேலூயா. தூங்கிக்கிட்டே கிடக்கிறார். எப்படி? தூங்கிக்கிட்டே கிடக்கிறார். உபவாச கூடத்துக்கு வரவே மாட்டேங்கிறார். ஆராதனைக்கு வந்தாலும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டே போயிடுறார். இந்த பேய் அப்படி பண்ணி கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினார், அத்தட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினார். அல்லேலூயா. அப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதான் கர்த்தருடைய வல்லமை அவர் மேலே இறங்கும், அந்த அக்கினி அவர் மேலே இறங்கும். ஆமென். தோத்திரம். கைகளை வை தலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், சிலர் அப்படி நம்ம அக்கினியிலிருந்து ஜெபத்தினாலே உபவாசத்தினால வெளியே இழுத்துடணும். போன வாரம் தான் வசனம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆமென். அவங்கள அக்கினியில் அகப்பட்டு இருக்கிறான், அவனை இழுத்துடணும். ஜெபித்து சொன்னா கேட்க மாட்டான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி இழுத்துடணும். கிராமத்தை இழுத்துடணும், பட்டணத்தை இழுத்துடணும், கணவனை இழுத்துடணும், பிள்ளைகளை இழுத்துடணும், குடும்பத்தை இழுத்துடணும். கைகளை வை தாமே சொல்வோம். அல்லேலூயா. எசேக்கியேலை பாருங்க, 33ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்காங்க, எல்லாம் எடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். பாருங்களா, மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் எங்க? சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசு. ஏன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எதை பேசுவார் அப்படின்னா, கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை, சத்தியத்தை, உபதேச கட்டளையை, சட்டத்திட்டங்களை, நியமங்களை, எச்சரிப்பை ஜனங்களுக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். அல்லேலூயா. என்ன செய்வார்? சொல்லுவார். இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எசேக்கியாவை குறித்து, இந்த தீர்க்கதரிசியை குறித்து என்னெல்லாம் பேசிக்கிறான் பாருங்க. எங்கே போய் பேசிக்கிறான்? சுவர் பாருங்கள் போய் நின்றுக்கிட்டு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பொழப்பே இல்லை, வேலையே இல்லை. என்னையே ஜெபங்கிறான், உபவாசங்கிறான், அல்லேலூயாங்கிறான், ஆம்பேன்றான். அல்லேலூயா. பீடி குடி கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி போட விட மாட்டேங்கிறான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரம் வாரம் வாங்குறான். அல்லேலூயா. பாட்டு பாடுங்கிறான், பக்தியா வாழுங்கிறான், பரிசுத்தமா வாழுங்கிறான். அல்லேலூயா. இப்படி எங்க பேசுறான்? சுவர் ஓரங்களில். எங்க பேசுறான்? சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும். யாரை குறித்து பேசுறான்? எரும மாட்டை குறித்து இல்ல. யாரை குறித்து பேசுறானா? எசேக்கியேலை குறித்து. அல்லேலூயா. பிள்ளைகள் அப்படி பேசுதுங்க. இந்த அப்பா பாரு படிங்கிறார். அல்லேலூயா. நம்ம பாரு எலும்புங்குது. வீட்டு ஓரங்களிலும் வீட்டு வாசலிலும் பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம். வாருங்கள் என்று ஒருவர் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி. மேலே வாசிங்க பார்ப்போம். அடுத்தது, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உங்களிடத்தில் அவங்க வழக்கமாக வந்துடுவாங்க. எதை கேட்க, என்ன சொல்றாருன்னு கேட்க வழக்கமாக வந்துடுவாங்க. அப்புறம் கவனிங்க, உன் வார்த்தைகள், என் ஜனங்கள் பாருங்க, உனக்கு உண்பதாக என் ஜனங்கள் போல. அல்லேலூயா. கவனிக்கணும். என் ஜனங்கள் போல உட்கார்ந்து என் வார்த்தை என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். உன் வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி என்ன செய்கிறதில்ல? செய்கிறதில்லை. வழக்கத்தின்படி வந்துடுறாங்க. என் ஜனத்தை போல என்ன செய்திருக்கிறான்? இந்த பூனையும் பால் குடிக்குமா? அல்லேலூயா. பாவமோடு உட்காந்துருக்கிறான். அங்கே போனால் செல்லில் இருக்கிற அத்தனை மோசத்தையும் பார்க்கறது, அந்த டிவியில் உட்காந்துட்டு பார்க்கறது.
எந்த பாட்டும் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜெபமும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே அவங்க தான் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த கூட்டம் அப்போவே இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லையிலே சொல்லுங்க, அல்லேலூயா, தோத்திரம். வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு உண்பதாக ஜனங்களை போல உட்கார்ந்து கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவங்களப்படி என்ன செய்கிறதில்லை, செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றுகிறது. அப்புறம் அடுத்த வார்த்தை வாசிங்க. இதோ நீ இனிய குரலும் கீத வாக்கியும் வாசிப்பதில் சமார்த்தியம் உடையவன். சபைகளை நல்லா கீபோர்டு, கிட்டாரு, நல்ல இசைகள், நல்ல அருமையான போக்கஸ் லைட்டுங்க எல்லாம் இருக்கு. இங்க அப்படிதான் இருக்குது, அப்பவே இருந்துச்சு பாருங்க. எப்படி இனிய குரல், எப்படி எல்லாம் சொல்லுங்க. பாட்டு இது இப்படி பாட்டு கேட்கறதுக்குன்னே நான் வந்துடுறேன்யா, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம், இசைகளை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம். சர்ச்சை ஆராதனை எப்படி அருமையான பாட்டு, அருமையான இசையா, என்ன மாதிரி பாட்டு. ஆண்டவர் பாருங்க, ஞானமுள்ள தேவன், அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நினைவுகளை தூரத்தில் என்ன செய்கிறேன், அறிகிறேன். அதான் தாவீது சொல்றாரு, உன் சமூகத்தை விட்டு எங்கே போவேன், வானத்தில் ஏறினாலும் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் எங்கேயும் இருக்கிறீர். தேவரீர், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். யூசோப்பினால் என்ன செய்யும், கழுவும். வேதனை உண்டாக்கும் வலி எனக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யும், நடத்தும். தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட பலி. கைவை தலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம், அதெல்லாம் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். கைவை தாமே சொல்லுங்க, ஆமே. நீ இனிய குரலும் கீத வாக்கியம் வாசிப்பதில் எப்படிப்பட்டவன், நம்ம சாமர்த்திய உடையவன், நல்ல திறமையுள்ள மனுஷன். அதில் ஒன்றும் குறை கிடையாது. பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் செய்யாமற் போகிறார்கள். அல்லேலூயா, தோத்திரம். அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார் பாருங்க, எதை விரும்புகிறாருன்னா அந்த பாட்டு ஆராதனை. அதை சொல்லிவிட்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை ஜனங்க கேட்கணும், அதன்படி செய்யணும். அதுதான் அவர் விரும்புகிறார். கைகளை தட்டி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென், தோத்திரம். சரி, இதெல்லாம் நம்ம கடைசி நாட்களில் இப்படி கூட்டமும் இருக்குது, கேட்காம போகிற கூட்டமும் என்ன செய்யுது இருக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துள்ளராகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை தங்களுக்கு என்ன செய்தார்கள், திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யும், சத்தியத்துக்கு அப்ப என்ன பண்றாங்க, செவியை விலக்கிடுவான். தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஆட்களை தெரிஞ்சுக்குவான். இது வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்குது, கல்லூரியில் இருக்குது. இவனோட சேர்ந்தோம் அப்படின்னா இவன் உமாங்கல் ஒன்றும் பேச மாட்டான். வீடு உண்டு, காலேஜ் உண்டு, அப்படியே இருக்கிறான். இவன் சரிப்பட்ட வராது. இவங்கிட்ட சேர்ந்தோம்னா காலேஜை கட்டடிச்சு கூட இங்கே கூட்டிகிட்டு போகிறான், தேட்டர் கூட்டிகிட்டு போகிறான். இப்படி கல்லூரியிலையுமே ஸ்கூல்லையுமே அப்படிப்பட்டதான ஆட்களோட பிள்ளைங்க போய் சேர்ந்துக்குதுங்க, கெட்டு போயிருக்குதுங்க. இப்படி காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பரியாசக்காரர்கள், கடைசி காலங்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு. அதனால தான் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாயருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கரவன் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனை தந்து இலையோதரார் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. கையை தட்டி அல்லேலே சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல சத்தமா அல்லேலே சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இப்படி தான் நம்ம இருக்கணும். சரி, அப்போ சத்தியத்தை செவியை விளக்கி கட்டுக்கதைக்கு போகும் காலம் என்ன செய்யும், வரும். அப்புறம் அடுத்த வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். நீயும்
எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நீயோ எல்லாவற்றையும் மன தெளிவுனா இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை என்ன செய்ய, நிறைவேற்று, எல்லாவற்றையும் தெளிவுள்ள இந்த கடைசி நேரத்தில் இருந்துக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுவா. ஆமென். சரி, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனை என்று என்ன செய்யல, மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வல்லாத இருதயம் என்ன செய்தது, இருளைந்து போனது. வாசிங்க. ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு என்ன செய்தார்கள், ஒப்பாக மாற்றினார்கள். அடுத்த வார்த்தை, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தக்கதாக தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? அப்ப அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள இந்த மனிதர்கள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள், இப்படி காரியங்களுக்கு என்ன செய்துட்டான், ஒப்பா மாற்றி போட்டான் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தில் அப்படி இருக்கு. அப்போ எப்படி இருக்குது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி என்ன பண்ணிவிட்டாங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட மக்களும் என்ன செய்யறாங்க, இதுதான் கொடிய காலம். என்னடா போறானா கும்பிட்றான், காக்கா கும்பிட்றான், குருவி கும்பிட்றான், சடையாடை கும்பிட்றான், முனியாடை கும்பிட்றான். அல்லேலூயா. இயேசுவை தவிர கும்பிடாது ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அது கடைசி காலமாக இருக்கிறது. விக்கிரகங்கள் பெருகி போய் கிடக்குது, பாவம் பெருகி போய் கிடக்குது. அப்போ இந்த கொடிய காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் மன தெளிவுகளாக இருக்கணும். கைகளை போய் ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி நல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்கிறீங்களா? கைகளை தட்டி நல்லா சத்தமாக ஆமென் சொல்லுவோம். ஆமென். சரி, எப்படி இருக்கணும்? தோத்திரம், மன தெளிவுன்னு இருக்கணும். தீத்து நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் குறிச்சிக்காங்க, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். சோத்திரம். இப்போ நான் சொல்கிற வசனத்தில் குறிச்சிக்காங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் உபதேசத்தை, வசனத்தை, சத்தியத்தை குறித்து கேட்கும்போது ஒரு காலமும் வருத்தமோ வேதனையோ கோபமோ அல்லது வெக்கமோ படாம, இது தேவன் எனக்கு தந்த உபதேசம் சத்தியம் என்று சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளணும். கைவை தலையிலே சொல்லுங்க. அல்ல பவுல் அதான் சொல்றேன், நான் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இப்போ யூதா நிருபத்தை திருப்பிக்காங்க. யூதா நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியம் என்ன செய்ய வேண்டும். அப்போ விசுவாசம் நமக்குள் இருக்குது. இது ஈடேற, இது நினைத்திருக்க, அல்லேலூயா, இது வேர்கொள்ள. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இது வெளிப்பட கவனிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் நமக்குள்ள ஸ்திரமாக இருக்க, அது வேர்பாய்ச்சப்பட, அதை கட்டப்பட, அது நிலைத்திருக்க. ஆமென். அது பலன் தர தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் போராட்டம் வரும். அதை நான் இயேசுவின் நாமத்தினாலே, வசனத்தினாலே ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே மேற்கொள்ள வேண்டும். கைகளை வை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யூதா 20ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்தி கொண்டு. எப்படி ஜெபிக்கணும்? ஆமா, தினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை தோத்திர, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யணும். ஆமா, பரிசுத்த ஆவியிலே ஆராதனை, பரிசுத்த ஆவியிலே ஜெபம், பரிசுத்த ஆவியிலே அல்லேலூயா, ஆமா, உபவாசம், பரிசுத்த ஆவியிலே பாடல், துதி. கையை வை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆவியினாலே அபிஷேகத்தாலே நுகம் என்ன செய்யும்? முறிக்கப்படும். சிம்சன் மேல் ஆவியானவர் இறங்கினார். சிங்கத்தை ஆட்டிக்குட்டியை கிழித்து போட்டார். ஆமென். கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினாரு. தோத்திரம். அவன் மீதியானரை என்ன செய்தான் அப்படின்னா, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு மீதியானரை தோத்திரம் ஜெயித்தான். எப்தாவில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. தோத்திரம். அவன் அம்மோன் புத்திரரை ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஆவிக்குள் ஆகிறது என்ன செய்யணும்னா, அது உன்னை பராக்கிரமசாலியா மாத்திரும். கையை தட்டி நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்வை, அவிசுவாசத்தை, பிசாசின் கிரிகளை, அசுத்தங்களை, அருவருப்புகளை இனம் அடையாளம் கண்டுபிடித்து அவைகளை ஜெயிப்பத்துக்குரிய வல்லமை உன் மூலமா இயேசுவின் நாமத்தில் வெளிப்படும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இயேசுவும் நசரேயனான இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார்? அவர் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார், விடுதலையாக்கினார், நன்மை செய்தார். பேய்களை பிசாசுகள் எல்லாம் சில நேரங்கள் பிள்ளைகளை பிடிச்சிக்கும். செலவு மேலே செலவு, எந்த வேலைக்கு போனாலும் உருப்படியா இருக்க மாட்டான். அல்லேலூயா. கடனையே பண்ணி வச்சு போடுவான். முட்டி போட்டு அத்தட்டி விரட்டிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா சத்தமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அப்பப்போ இருக்கும். அதனால தான் எட்டிப்படாமல் சொல்லுங்க. எப்படி எட்டிப்படாமல் ஜெபம் பண்ணணும். நஷ்டத்தை உண்டாக்குற, அலைச்சலை உண்டாக்குற, ஆமென், பலவீனத்தை உண்டாக்குற இவைகள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கணும். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி அப்புறம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய அன்பிலே நீ உங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற என்ன செய்யுங்க? ஆமா, இரக்கத்தை பெற காத்திருக்கணும். எஸ்தர் அப்படி 3 நாள் காத்திருந்தா. பிசியாமலும் குடியாமலும். தேசம் கட்டப்படுமா? சும்மா பட்டணம் சும்மா கட்ட முடியுமா? வீட்டை சும்மா கட்ட முடியுமா? கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள். கட்டுகிற பிரயாசம் விருதா. கணவனை சும்மா ரட்சிப்பில கொண்டு வர வந்துட முடியுமா? பிள்ளைகளை ரட்சிப்பில சும்மா கொண்டு வந்துட முடியுமா? அல்லேலூயா. தேவ இரக்கத்தை பெற காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். பகல் பூரா உட்கார்ந்து இருக்கணும். விசேஷத்தை ஆசிரிப்பை நாள் என்ன செய்யுங்க? கூறுங்க. பரிசுத்த நாள் என்ன செய்யுங்க? உபவாச நாளை நியமியுங்க. அல்லேலூயா. தோத்திரம். உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி ஜெபிக்கணுமா? உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்ப தேவன் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விடக்கூடாது. ஆமென். நம்ம 3 பேருக்கு நல்லா சாப்பிட்றோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் இல்லையா? அது வெறுப்பா இருக்குதே. சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சியா சாப்பிட்டு. நான் சும்மா எப்போ பார்த்தாலும் இட்லியும் தோசையும் வெறுத்திருச்சியா. கோழி கறிய மாட்டேன்னு சாப்பிட்றதே இல்லையா? யாராவது சொல்கிறோமா? திரும்ப அதே இட்லி தான், திரும்ப அதே தோசை தான், திரும்ப அதே குக்கர் சோறு தான், திரும்ப அதே புளி ரசம் தான், திரும்ப அதே பாவக்காய் தான், அதே மீன் தான். அதில் யார் என்ன செய்யறதில்ல? வெறுப்பே வர்றதில்லை இல்லையா? சாப்பிடுன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடுதுய்யா. எவரா சொன்ன வெறுத்துட்டேன் அந்த சவுர் மேலேயே அப்படிங்கிறதில்ல. இப்போ இப்போ நம்ம ஆராதனை முடியிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வீடு போய் சேர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே பச்சு தாங்காது. எங்கேயாவது 2 இட்லியாக தின்னுபிட்டு டீயாவது என்ன செய்திருவோம்? குடிச்சுப்படும். எத்தனை வருஷமாக டீ குடிக்கிறாங்க. இப்போல்லாம் டீயே விட்டுட்டேன், காப்பியும் விட்டுட்டேன். இல்லை, 10 டீ குடிக்கிற ஆளுக்குள்ள ஒரு நாளைக்கு இருக்கிறான். அதெல்லாம் சரீரத்துக்கு ஏற்ற போகிறான், தப்பு இல்லை. ஆனால் அதை விட முக்கியம், மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ள மேல் ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா
வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு. நீ இடியப்படாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? அல்லேலூயா. இந்த சபை அப்படி மேன்மைப்படுத்தணும், ஆராதனை அப்படி நம்ம மேன்மைப்படுத்தணும். சந்தை வேற சபை வேற. எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தை வேற சபை வேற. ஏயா இன்னைக்கு சந்தைக்கு போகலையா? இல்லை சாமி அடுத்த வாரம் போகலான்னு இருக்கிறேன். அது சந்தை, அது அப்படி தான் பேசுவான். ஆனால் சபை அப்படி இந்த வாரம் சர்ச்சைக்கு போகல, இல்லை அடுத்த வாரம் போய்க்கிறான். இது சபை, அது சந்தை. அல்லேலூயா. தோத்துறோம். நம்ம ஃபோன் பண்ணி தோத்துறோம். அந்த காய் விற்கிறவங்ககிட்ட, மீன் விற்கிறவங்க, கருவாடை விற்கிறவங்ககிட்ட, ஐயா இந்த வாரம் வர முடியாது, அடுத்த வாரம் வந்தால் அப்படியே சொல்கிறோம். சொல்கிறதில்ல. அல்லேலூயா. அது சந்தை, அதை அப்படி நம்ம பேச மாட்டோம். ஆனால் இது வேற கம்பெனி மாதிரி. ஐயா இன்றைக்கி நான் வேலைக்கு வர முடியாது, அடுத்த வாரம் லீவ் லெட்டர். ஸ்கூல் வாதியர் பிள்ளை, ஐயா நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேணால் செய்ய முடியாது, லீவ் லெட்டர், பேரண்ட்ஸ் கையெழுத்து. அப்போ ஸ்கூலு, கம்பெனி, காலேஜெலாம் அப்படி அதை கண்ணியமாக நினைக்கிறான். சபை அதை விட மேன்மையாக நினைக்கணும். அல்லையிலே சொல்லுங்க. அல்ல கம்யூனிகேட். ஐயா தோத்துறோம், வயிற்றால போகுது ஐயா, எந்திரிக்கவே முடியல ஐயா, காலு ரொம்ப அடிபட்டுருச்சு ஐயா, எந்திரிக்க நடக்கவே முடியலையா, வர முடியல, ஜோம் பண்ணிக்காங்க. ஆமேன். தோத்துறோம். ஒரு பாட்டிங்க வருவாங்க, 71 வயசு, உடனே ஃபோன் அடிச்சிடுவாங்க. ரொம்ப வயசாகி முட்டியில் அப்படின்னா ஃபோன் அடிச்சிடுவாங்க. ஐயா இந்த வாரம் வர முடியாது, அடுத்த வாரம் என்ன செய்ய தர்றேன். இதுதான் சபை மேல் உள்ள பக்தி வைராக்கியம். நல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். கைகளை போய் தாமே சொல்லுங்க. ஆமேன். தோத்திரம். அப்படி இந்த பக்தியை தான் நம்ம எடுக்கணும். மற்றதெல்லாம் உதாசீனம் பண்றதெல்லாம் தூக்கி போட்டுருணும் அந்த பக்கம். கைகளை போய் தலையிலே சொல்வாலே லோயா. தோத்திரம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய். நான் இடைவிடாமல், இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதனை அப்படி செய்ததுனால, முக்கியப்படுத்தியதுனால, அது மேல வாஞ்சி, விருப்பம், தவணம் இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அவனுக்கு ஆபத்து. உடனே தேவதூதனை அனுப்பி சிங்கங்கள் வாய்கள்லாம் கட்டி போட்டார். நல்ல சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையை தட்டி ஆமே சொல்லுங்க. ஆமே. தோத்திரம். அப்ப உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆங்க கடப்பது. ஏடிஎம்ல பணம் இருந்தாதான் காட்ட சொல்ற பணம் வரும். விசுவாச பரலோக ராஜ்யத்தின் விசுவாசத்துக்குரிய என்கிட்ட இருந்தாதான், நம்ம கிட்ட இருந்தாதான் அங்கிருந்து பொக்கிஷி வரும், ஆசீர்வாதம் வரும். இங்க ஆராதனை இல்ல, இங்க ஜெபம் இல்ல, இங்க வசனம் இல்ல, உபதேசம் இல்ல, இங்க சத்தியம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, இதெல்லாம் இங்க இல்லைன்னா அங்கிருந்து உன்னை என்ன செய்யாது. ஆமா, இருக்கிற உங்கள்கிட்ட உள்ளவன் கிட்ட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். உங்ககிட்ட இல்லைன்னா இருக்கிறத என்ன செய்திருவாரு, எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வசனத்தான், உபதேசத்தான் சத்தியம். ஆமேன். இப்ப கடைசி காலங்களில் அற்புதங்கள், என் நாமத்தில் பேய்களை துரத்தணும், பிசாசுகளை துரத்தணும், கண்டு தெரிஞ்சது, காது கேஞ்சிச்சு, உங்களை நான் என்ன செய்ய அறியேன். அப்போ புத்தப்படுத்த சாமியார் கூட்டம் ஒன்று ஓடும். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறான். யாரு? சத்துகுரு. அங்க ஒரு கூட்டம் ஓடுது. அல்லேலூயா. இதே போல ஆவிக்கு ஒரு கூட்டத்தில் அங்கங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான். நீங்க வந்தீங்கன்னா கண்டு தெரியுது, இங்க வந்தீங்கன்னா காது கேட்கும், இங்க இருந்து பேய் ஓடும், இங்க இருந்து பிசாசு ஓடும். உடனே இங்க இருக்கிற ஆட்கள்லாம் அந்த ஆதிபரிய சக்தி கோயிலுக்கு ஓடுற மாதிரி தோத்துறோம். ஐயப்பங்களுக்கு ஓடுவான் பாரு கூட்டம், அந்த மாதிரி எல்லாத்தையும் பொட்டி பிடிச்சலாம் கட்டிக்கிட்டு ஓடுறான். அங்க போய் ஆன உட்காந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஒன்றும் நடக்காது. என் வசனத்துக்கு நடுங்குருனையே நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் உபதேசம், இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். இங்க வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது வாசிக்கிறேன். நீங்க இதை வாசிக்கிறதா ஒன்றும் தெரியாது.
இரவும் பகலும் வாசித்த உபதேசம் என்னன்னு தெரியும். ஜெபம் என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, திருவருள் என்ன, தசோபாகம் என்றால் என்ன, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, பாதாளம் எப்படிப்பட்டது, நரகம் எப்படிப்பட்டது, அப்படி வருகை எப்போ இருக்கும், அல்லேலூயா, இது எல்லாம் விவரமாய் சொல்லி தருது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். சேலத்துக்கு போகிறது வழி தெரியலன்னா உடனே என்ன செய்கிறோம், செல்ல தூக்கிட்டு உடனே ரூட்டு மேப்பை போடுறோம். அது உடனே ரூட்டு காமிக்குது. அது கூட சில நேரத்தில் சுற்றிக்கிட்டு போயிடுது. அல்லேலூயா. அது எடப்பாடி போய் அப்படியே மரம் அப்படி கொங்கனாபுரம் போய் இழுத்துட்டு கடைசியில் சேலம்பி விட்டுருது. ஆனால் இது அப்படி கிடையாது. நேர்வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு என்ன செய்யான் வரான். அல்லேலூயா. ஆமாம், ஸ்டேட் வே. நானே வழி. என்ன அழகா சொல்லிக்கிற பார்த்தீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், அதனால தான் உயிரை கொடுத்து போதகர்களை பரிசகம் பண்ணுறான். அல்லேலூயா. ஜனங்க கேட்க மாட்டேங்குதுங்க. அல்லேலூயா. எசேக்கியேலுக்கு அப்பவே சொன்னார் பார்த்தீங்களா ஆண்டவர், தோத்திரம், ஜனங்களை போல என்ன செய்துக்கிறான், என் ஜனங்களை போல உட்காந்துக்கிறான். பாய்த்தியத்துக்கு பஞ்சம் கிடையாது, உன் குரலுக்கும் பஞ்சம் கிடையாது, இசைகளுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. சூப்பர். ஆனால் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ ரசிகர் கூட்டம். என்ன கூட்டம்? ரசிகர் கூட்டம். அல்லேலூயா. தோத்திரம். குலதெய்வங்க மாதிரி தாய் சபை, இங்கே பாரு, தாய் சபை, குலதெய்வம், கொலாலு, ஞான சண்டத்து சபை, அதெல்லாம் இருக்கட்டும். சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும், வசனம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன். அதுதான் அவங்க பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டினால சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற என்ன செய்யுங்க, காத்திருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்துரிவுள்ளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அல்லேலூயா. ஆமாம், இப்போ 2025 குடும்பத்தை இப்படி பயத்தோடு ரட்சித்திரணும். அவர்களை பொல்லாத பாதாள, பொல்லாத நரகம் என்கிற அக்கினி, அந்த பிசாசுடைய அக்கினி, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஜனத்துக்குள்ளே இப்படி அவன் கலைகளை விதிச்சிடுறான். சூது, வாது, பொய், திருடு, உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், குட்டி வெறி, விக்கிரக ஆராதனை, சூனியம், மந்திரம், பாரம்பரியம், சலங்காட்சரம், ஐதீகத்தை ஜனங்களுக்குள்ள விதைச்சு அதில் சிறையை பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, அவர் என்னை அழைத்திருக்கிறார். எதற்கு? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார், இப்படிப்பட்ட மக்களை விடுவிக்க. ஆமேன். இப்போ என்னெல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா? விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளணும், இழுப்புண்ட, சிக்குண்ட, அகப்பட்ட, சிறைப்பட்ட மக்களையும் விடுவிக்க வேண்டும். அம்மாவை விடுச்சு 2025 எல்லா குடும்பங்களையும், கணவனையும், மனைவியும், பிள்ளைகளையும் கைகளை போய் தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்புகளை கொண்டு வரணும், பயபக்தியோடு ரட்சித்துறணும். கையை போய் தாமேன்னு சொல்லுங்க. கையை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. அப்புறம் 23ஆம் வசனத்தில் மாமசத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து என்ன செய்திடணும், தள்ளி வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்கள் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என்னை வலுவாதபடி காக்கிறவர், மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவர்களாக நிறுத்த என் தேவன் வல்லமை உள்ளவர். இங்க வேதனை, இங்க வருத்தம், இங்க சஞ்சலம். அல்லேலூயா. இங்கே நிறைய தேவை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், துன்பம் எல்லாம் இருக்கு. ஆனால் இதன் மத்தியிலேயும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது என் தேவன் என்னை, தோத்திரம், இந்த வல்லமை உள்ள அந்த தேவன் அவருடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாய் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறேன். கையை தட்டி நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்றீங்களா? கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தோத்திரம், 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 சோத்திரம். சரி, வேறு என்னெல்லாம் எப்படிலாம் இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கணும்? இன்னும் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தோத்திரம். 2 தீமோத்தேயு 3 14 வசனத்தில் எப்படி இருக்குன்னு குறிச்சிக்காங்க. 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் என்ன செய்ய, நிலைத்திரு, இவைகளிலே நிலைத்திரு.
பக்தியிலே, பரிசுத்திலே, தேவ பயத்திலே, விசுவாசத்திலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே, உபவாசத்திலே, வசனத்தில் வாசிக்கிறத, தியானிக்கிறதுல, தேடுகிறதுல, இவைகளே நிலைத்திரு. ஆமென். சரி, எல்லாம் குடிச்சிக்காங்க. 2 தீமோத்தேயு 1:13 எப்படி இருக்குன்னா, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனம். கவனிக்கணும், இதெல்லாம் எப்படிப்பட்ட வசனம்? ஆரோக்கியமான வசனம். சும்மா நிறைய புத்தகங்கள் இருக்குது, அந்த மாதிரி புத்தகம் கிடையாது. எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம், ஆவியும் ஆத்துமாவும் யூனியும் வகை அறுக்கத்தக்க புத்தகம், உருவ குத்துகிறவா வல்லமையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. கைகளை வைத்து ஆமென் சொல்லுவா. ஆமென். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்குது பாருங்க. வாசிக்கணும் எல்லாம். தம்பி வாசிக்கிறீங்களா? பேசிக்கிட்டு வாசி. ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். சொல்லுங்க, ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். எல்லாரும் சொல்லுங்க, ஆரோக்கியமான வசனங்களின். வசனங்கள் நிறுத்தீர்கள் அவரு. வசனத்தின் சட்டம். என்ன பெரிய சட்டம் பேசுறாரு இவரு. வசனம் அப்படிதான் சொல்லுது. இது சட்ட புத்தகம், சட்டம். ஆமென். அவர்தான் நியாயாதிபதி, சட்டத்துக்குரியவர், நீதிக்குரியவர். இனி வருகிறவர் தாமதம் பண்ணார், நியாயாதிபதியா சீக்கிரமாய் வருவார். கையை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியதா இருக்கும். ஆமென் சொல்வோம். வசனங்களின் சொல்லுங்க சட்டம். இப்படிதான் ஆராதிக்கணும், அதான் சட்டம். இப்படிதான் ஜெபிக்கணும், அதான் சட்டம். அல்லேலூயா. யார் பேசுறா பாரு, தனித்தனியை பிடிச்சு உட்கார வச்சிரு பேசுறாள். இதுதான் சட்டம். இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் உபவாசிக்கணும். இந்த சட்டத்தை என்ன செய்ய? கை கொண்டு இரு. தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:26 அதுக்கு முந்தைய வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில் எல்லாம் ஓடுவார்கள், நீயோ பெற்றுக் கொடுத்த என்ன செய்ய? ஓடு. அப்படிலாம் எழுதிட்டு அவர் எழுதுறாரு. தோத்திரம். எல்லாம் ஓடு ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை அறியீர்களா? நீங்கள் என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பரலோக ராஜ்யத்தை எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஓட்டம் இருக்கணும். அப்புறம் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பிடிக்கி அப்படி செய்கிறோம். அப்புறம் ஆதலால், கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆதலால். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. வேலைக்கு போகும்போது பேக்கை தூக்கிட்டு போகிறான். அந்த பேக்கைக்குள்ளே சுற்றி இருக்குது வேலைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு எல்லா டூல்ஸும் வச்சுருக்கிறான். ஆஃபீஸுக்கு போகிறவன் கையில் என்ன வச்சுக்கிறான்? பேனா வச்சுக்கிறான். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் கையில் என்ன வச்சுக்கிறான்? புக்கெல்லாம் வச்சுருக்கிறான். லஞ்சு பேக்கை கொண்டு வச்சுருக்கிறான். அம்மா சொல்கிறான், லஞ்சு பேக் எடுத்துக்கிட்டியா? தண்ணி எடுத்துக்கிட்டியா? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இப்படியே தான் மறந்து போகிறது. ஆனால் சபைக்கு வரும்போது மனைவி கணவனை பார்த்து, பைபிள் எடுத்துக்கிட்டியா? கேட்க மாட்டான். பொல்லாதவ. கணவன் செத்தான பொழைச்சான இவன் மாதிரி பொல்லாதவ. நல்ல மனைவி எப்படி நீ கண்டுபிடிப்ப? நல்ல மனைவி நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஐயா பைபிள் எடுத்துக்கிட்டியா? அவள் தான் உனக்கு கடவுள் கொடுத்த நல்ல மனைவி. இல்லைன்னா நீயே கட்டிக்கிட்ட மனைவி. வேதம் தான் உனக்கு. அவள் மனம் திரும்ப நீ ஜோம் பண்ணு. நல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல கணவன் என்ன செய்வான்? மனைவியை பார்த்து, ஏம்மா நீ ஆலயத்துக்கு போகிற பைபிளு சொல்லுங்க. உன்னால் உன் மனைவிக்கு உன்னோட தேவைகளை உன்னால் சந்திக்க முடியாது. நீ சொல்கிற பற்றி அந்த பைபிள், அந்த வசனம், அதுதான் அவளுக்கு ஆரோக்கியம். ஒரு ஐயா இறக்குற நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டார். அம்மா பிள்ளைகளை எல்லாம் வாங்க, உங்களுக்குன்னு தர்றதுக்கு என்கிட்ட ஒன்றுமே உயிர் பிரியிற நேரம் இந்தா, இதுதான் என்கிட்ட இருக்கு, இதை நீ வச்சுக்க. கண்ணை மூடிட்டு செத்து போயிட்டார். கை நீட்டி பைபிளை வாங்கி வச்சிங்க. ஒரு பைசா இல்லை அவர்கிட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. செத்து போயிட்டார்.
என்ன நம்பி சொத்தா சுகமா காடா தோட்டமா துறவா ஒன்றும் கிடையாது. என்னத்தை கொடுத்துட்டு செத்து போயிட்டாரு. இந்த கை நீட்டி இந்த பைபிளை சந்தோஷமாக அந்த பிள்ளைகளை வாங்கிச்சிங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் உலகம் பூரா பயன்படுத்தினார். கையை தட்டி அலையில சொல்லுங்க, அலையில. என்ன ரட்சிப்பு நடத்தின அந்த சகோதரன் ஒரு புதிய ஏற்பாட்டை கையில் கொடுத்து விட்டார். இந்தா, இதுதான் உன் வாழ்க்கைக்கு ஜீவன், விட்டுறாதே, இதை பிடிச்சிக்கான்னு கொடுத்துட்டார். இன்ன வரைக்கும் இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. எங்கே போனாலும் சரி, லஞ்சு பேக் எடுக்க மறந்துட்டியா, பரவாயில்ல, இது எடுக்க பைப், நீ ஸ்கூலுக்கு போகும்போது கூட பைப் உள்ள பேக்குள்ளே இருக்கட்டும். நிலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்கே போனாலும் சரி கையில் இது இருக்கட்டும். ஒருத்தர் யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தார். குண்டடி பட்டுருச்சு, செத்து போயிட்டுன்னு நினச்சிட்டார். அவர் மனைவி பிள்ளைங்க எல்லாம் நான் விட்டுட்டு போகிறேன். சுருண்டுட்டார். சத்தம் கேட்டோன்னு சுருண்டு விழுந்துட்டார் கீழே. கண்ணை முழிச்சு பார்த்தா, என்னடா உயிரே போகலை. எப்படி என்ன உயிர் போகலை? குண்டடி பட்டுச்சு, உயிர் போகலையே, ஒரு ரத்தமும் காணாம. அப்போ அந்த குண்டு எங்கே போயிருக்கோம்? பாக்கெட்டு திறந்து பார்த்தாரு, பைபிள் வச்சுருந்தார். அந்த பைபிளுக்குள்ளே குண்டு இருந்திருக்குது. ஏன்னா அவர் தினமும் யுத்தத்துக்கு போகும்போது பாக்கெட்டை திறந்து என்ன பண்ணுவார், பைபிளை முட்டி போட்டு என்ன செய்வார், வாசிப்பார். வாசிச்சுட்டு உடனே யுத்தத்துக்கு ஆர்டர் வரும். உடனே என்ன செய்யணும், பைபிளை எங்கே வச்சுக்குவாரா, பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிருக்கிறார். ஒரு நாள் குண்டடிப்பட்டு உடனே தோத்திரம், செத்து போயிட்டேன்னு நினச்சவர் எந்திரிச்சு பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா பைபிளுக்குள்ளே குண்டு இருக்குது. கை வைத்து ஆமைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஈபியில். அப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார். அங்கே வேலை செய்யாமல் இருந்திருந்தால் உடனே துரத்திடும், போகணும், வேலைக்கு வராது, ஓடி போயிடணும். சின்ன வயசு எனக்கு. அப்போ என்னை பார்த்தாரு. நான் பைபிளை வாசித்து உட்காந்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக நின்று இருந்தால் நான் கவனிக்கலை. ஒன்றுமே பேசாமல் அப்படியே போயிட்டார். படி படி பைபிளை படி. அப்போ அந்த பைபிள் வாசித்ததுனால அன்றைக்கி அந்த வேலை எனக்கு சோத்திரம் போகாதபடி கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டார். அவர் ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, இந்த பையன் வேலையை முடிச்சுட்டு பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பையனை நம்ம பார்க்க முடியாது, இவன் நல்ல பையன் போல் தெரியுதுன்னு இவன் என்னமே பேசலை, ஏசலை, போய் பேசாமல் போயிட்டார். எங்கே போனாலும், மீன் கடைக்கு போனாலும், கத்திரிக்காய் கடைக்கு போனாலும், எங்கே போனாலும், ஊருக்கு போனாலும், வெளி இடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பைபிள் கையில் இருக்கட்டும். பாக்கெட்டுக்குள்ளேயாவது ஒரு பைபிளை வை. இது நீ தூக்குனா இது உன்னை தூக்கும், உன்னை கீழே தள்ளாது. இந்த பைபிளை தூக்கிட்டு போய் தேவைகளை சந்திக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தர் பைபிளை தூக்கிட்டு போனார், காசே இல்லை கையில். ஒரு மனுஷன் பார்த்தான், பெரிய மனுஷன், பெரிய கோடீஸ்வரன். நீ தேவ பிள்ளையா? ஆமாம், நான் தேவ பிள்ளை. கையில் பைபிள் இருக்கு. காரில் ஏறு. ஆமாம் சொல்லுவான். ஆமாம். அமெரிக்காவில் நடந்த சம்பவம், நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டால் அது. காரில் ஏறு. காரில் ஏறிட்டார். வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். வெள்ளைக்காரன். அங்கெல்லாம் போக முடியாது, உள்ளெல்லாம் வெள்ளைக்காரன் இருக்கிற இடத்துக்கு. பெரிய பங்களா. உட்காரு, சாப்பிடு, என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு எல்லாம் தரேன். ஆமேன். எது அவரை கொண்டு போச்சு? கையில் என்ன இருந்துச்சு? ஆலயத்துக்கு வரும்போது, எங்கே வரும்போது, இது உன்னை, இதை நேசிக்கணும், உயிரே இதுதான். நம்ம யார் ஒருத்தரும் பார்த்து பார்த்து, எங்கடா சட்டையை காணோம், கீழ் சட்டையும் காணும், மேல் சட்டையும் விட்டுட்டு வந்துட்டியோ, அது இருந்துட்டு போதையா, அப்படியே வந்துட்டேன், அப்படி யாரும் சொல்கிறதில்ல. எப்போவுமே நம்முடைய சரீரத்தில் சட்டை துணி இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆமாவே இல்லையாலே செத்துட்டு அதையும் உறிஞ்சிடுவான். ஆனால் இது அப்படி அல்ல. இது என்னைக்கும் இன்னைக்கும் நம்மளோடு இருக்கும், பரலோகத்தை நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டி அலையிலே சொல்லுங்கள், அலையலோயா, ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். ஏன் சொல்கிறேன்னா, பைபிளை நாங்கள் வாசிக்க எல்லோரும் எடுக்கணும், வாசிச்சிடணும். அந்த வசனத்தை வாசிக்கும் போதே உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நரம்புகள் அவனுடைய வல்லமை இறங்கிடும், எலும்புகளில் தேவ வல்லமை இறங்கணும். நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும், வறட்சி இருந்தாலும் ஓடி போயிடும்.
அல்லேலூயா, தோத்திரம். அப்போ இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. எப்படி தோத்திரம்? அந்த வாசிங்க பாப்பா, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ அந்த வீடு விட்டு ஆதலால் நான் நிச்சயமாக என்ன செய்ய ஓடேன், ஆகாயத்தில் என்ன அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். அல்லேலூயா, தோத்திரம். அவருடைய அறிக்கை அப்படிதான் இருக்கு பாருங்க. நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனா அதை அடையும்படிக்கு ஆசையை என்ன செய்கிறேன், தொடருகிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி பிரசனத்தை, அப்படி சமூகத்தை, அப்படி வல்லமையை, அப்படி கிருபையை, அப்படி இரக்கத்தை, அப்படி வரங்களை, அப்படி மகிமையை, அப்படி பலனை, அல்லேலூயா, அது எனக்கு தேவை. அது என் மக்களுக்கு தேவை, என் பட்டணத்துக்கு தேவை, என்னை போல இருக்கிற மக்களுக்கு தேவை, ஜனத்திற்கு தேவை. அதுதான் என்னுடைய நிச்சயம். அப்படி வார்த்தை, அப்படி உபதேசம், அப்படி தரிசனம், அப்படி சத்தம் எனக்கு தேவை. அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய நிச்சயம். கையை தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா, தோத்திரம். அப்புறம் மற்றவர்களுக்கு அப்படிலாம் சொல்றாரு, நிச்சயம் என்ன செய்யேன், போடேன். அப்போ இந்த கடைசி காலங்களில் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களா? கைகளை தட்டி நல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். கைகளை தட்டி நல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்ல. கடைசியாக ஒரு வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் கடைசியாக லூக்கா 12:35-36 உங்கள் அறைகள் எப்படி இருக்கணுமா, கட்டப்பட்டதாயும் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்கணும். எஜமான் தட்டும் போது உடனே அவர் வருவாரு, உடனே அவர் தட்டுவார், உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்ப என்ன செய்யுங்க, இருங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணோம்.